பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த நாளிலும் மகிமைப்படுவதாக. ஒருமித்து இந்த அதிகாலையில் ஆண்டவரை நோக்கி பார்க்க கர்த்தர் தந்த வாய்ப்புக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் பிலிப்பியர்களுக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை உங்களுக்கு முன்பாய் கொண்டு வருகிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தினாலும் ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. நம்முடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் நிறைய உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்வில் தேவைப்படுகிறது. அது எல்லா ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான். ஆனால் எப்படி சொல்ல வேண்டும்? கவலைப்படாமல் சொல்ல வேண்டும். எப்படி தேவனிடத்தில் கேட்க வேண்டும்? அந்த காரியத்தை குறித்து கவலைப்பட்டால் அந்த காரியத்தில் தேவன் செய்ய மாட்டார் என்ற பொருள் வந்து விடுமே. அந்த காரியத்தை குறித்து நீ வேதனை அடைந்தால், ஆண்டவர்கிட்ட சொன்ன பின்பும் கவலை வந்தால், சொன்னது ஆண்டவர் செய்வாரா இல்லையா என்ற டவுட் இருப்பதினால் தானே, சந்தேகம் இருப்பதினால் தானே இந்த காலை வேளையில் ஆண்டவர் தெளிவாய் நம்மிடத்தில் சொல்கிறார், கவலைப்படாமல். ஆண்டவரிடத்தில் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம், விண்ணப்பம், துதியோடு கூட. காரணம், துதிகள் மத்தியில் அவருடைய பிரசன்னம் இறங்கி வரும். அவருடைய பிரசன்னத்தோடு கூட அவருடைய சந்நிதியில் நம்முடைய விண்ணப்பங்களை, நம்முடைய வேண்டுதல்களை, நம்முடைய ஜெபங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கலாம். காரணம், சந்தேகப்படுகிறவன் எதையாயிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருக்க கடவன் என்று வேதம் சொல்லவில்லையா? ஆகவே கவலை சந்தேகத்தின் அடையாளம். ஹல்லேலூயா. கவலையை மறப்போம். எனக்காக ஒருவர் உண்டு, என் விண்ணப்பத்துக்கு பதில் தருகிறோண்டு விசுவாசிப்போம், அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம். என்னோடு இணைந்து செபிக்கிறீங்களா? செபிக்கலாம். நல்ல தகப்பனே, வானத்துக்கும் பூமிக்கும் தெய்வம் இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் என்னோடு இணைந்து செபிக்கிறேன். ஆண்டவர், விண்ணப்பம் பண்ணுகிற எத்தனையோ தெய்வ பிள்ளைகள் உண்டு. ஒவ்வொருவரையும் இந்த காலைவெளியில் நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறப்பா. கடந்த நாட்கள் ஜெபித்திருக்கலாம், கடந்த நாட்கள் விண்ணப்பித்திருக்கலாம், ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தில் தான் தெரியப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அதன் பின்பு அதை குறித்து கவலைப்படுவதினால், அதை சந்தேகம் வருவதினால் சத்துரு அதை தடைப்படுத்துவானே. தேவன் பதில் கொடுக்க இயலாத நிலை வருகிறது. இந்த காலை வேளையில் அதை உணர்ந்து கவலைப்படாமல் ஜெபத்தோடு, கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பங்களை வேண்டுதல் நம்முடைய சந்நிதியில் செலுத்த தேவன் எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இரக்கம் செய்வீராக. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய சமூகம் பிள்ளைகளோடு இருந்து விண்ணப்பங்கள் பதில் கொடுத்து நன்மையான ஈவுகளை தருவீராக. இவள் செய்ய போறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கவலைப்படாமல் தேவனிடத்தில் ஸ்தோத்திரத்தோடு செபிப்போம், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும். God bless you. Praise the Lord.